உலகம்மாள் தாயான உலகம்மா உச்சினி மாகாளி என் தாயே அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேர்களும் எங்கே வருகிறாள் என் தாயான உலகம்மா தாயான உலகம்மாளும் ஏ அம்மையான உலகம்மாளோ காளியால் ஆயிரங்கண்ணுடைய தாடை சரியால் ராவண பிள்ளை போலே ராவண பிள்ளை போலே பேரு பெற்ற உலகம் மாடு வில்லை போலே உலகம் மாடு அக்கினியில் பிறந்தவளே ஆயிரங்கண்ணுடைய ஐயால் ஆராளே அம்மையா ஆராளே அம்மையா அரகனோட கையிலே
அத்தா ஈஸ்வரி, ஏ தாயே அகிலாண்ட ஈஸ்வரி, என் பிரம்மாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, அநாத ரட்சகி, ஏ தாயே செப்படி வித்தக்காரியன் சீதாடம் பெரிய செல்வி, பெரிய செல்வி, மாதளம் நிறத்தாளே, நிறத்தாளே, மலட்டாட்டு மூசக்காரி, ஏ தாயே உலகம்மா, என் தாயாக விட்ட உலகம்மான உச்சினி மாகாளியோ, தாயான உச்சினி மாகாளியோ, சந்தன மாறியோடு சடை மாறி பூமாறி பொன்மாறி, பூமாரி பொன்மாரி அண்ணல் மாறி அக்கிளி மாறியோடு அவ அக்காரங்கை எட்டு பேரோ மையவள் வராளே, ஆயிரம் கண்ணோடையாள் ஆரி வராளத்தியவள் எங்கை ஏகி வாரா, எங்கை ஏகி வாரா, உலகமாளே தாயை ஏறிட்டு பார்க்கிறாள். ஏறிட்டு பார்க்க தாயே, தாயை பார்க்கிற ஒரு சர்ப்பமாகவே தோணுகிறது, ஒரு சர்ப்பமாக தோணுகிறது. ஆனால் மகளை பார்க்கின்ற போது பார்க்கிற போது சக்தியாகவே தோணுகிறது, சக்தியாகவே தோணுகிறது. தாய் ஒரு வடிவம் பிள்ளை ஒரு வடிவத்திலே ஆண்டவன் ஏன் இப்படி பிறவி செய்தான்? எதற்கு இப்படி பிறவி செய்தான்? நல்லா இருக்க பொண்ணுங்களே நாட்டுல அப்படி இப்படின்னு பேசுறாங்க, நாட்டுல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த வீரப்பல் இந்த விரிசடை இந்த கோரப்பல் இந்த கோர முடியழகு, அந்த கோர பல்லு கோர முடி அழகு ஆண்டவன் ஏன் நம்மளை இப்படி பிறவி செய்தான்? எதற்காக பிறவி செய்தாரு? தாயை பார்த்த சர்ப்பமாட்டி மகளை பார்த்த சக்தியாச்சி, தாயை பார்த்த சர்ப்பமாட்டி மகளை பார்த்த சக்தியாச்சி, சக்தியாக பிறந்ததோரு சங்கரிய அறிய வேண்டாம், சக்தியாக பிறந்ததோரு சங்கரிய அறிய வேண்டாம், கடவுளிடம் போக வேணும், கடவுளிடம் போக வேணும், அறிய வேணும். கடவுளிடம் போக வேண்டும், கடவுளிடம் போக வேணும், நாமல் காரணத்தை அறிய வேண்டும் அல்லவா, அறிய வேண்டும் அல்லவா என்ற அக்கால் தங்கையார 8 பேர்களும் அக்கா தங்க 8 பேர்களும் என் தாயாக விட்ட உலகம்மா, தாயான உலகம்மானும் அப்ப ஐந்தாவர் பிறந்தாலே மாறி 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 அவ சொல்ற அக்கா 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 பிறவி செய்தவன் பகவான், அந்த பிறவி செஞ்ச அந்த பகவான், அந்த வீரப்பல் இந்த விரிகடையோடி பிறவி செய்தவன் அந்த கடவுள். யாக்கா 8 பேரும் இப்படி பிறவி செஞ்சிருக்காரு, அவரே தேடி வரட்டுமே, அவரே நம்மளை தேடி வரட்டுக்கா, நாம அவரை தேடி போக கூடாது, போகவே கூடாது. என்னைய அம்மையான உலகம் மறுச்சினி மாகாளி சந்தனமாரி, சந்தனமாரி ஜடமாரி பூமாரி பொன்மாரி, பொன்னை நல்லூர் மாறி, அக்கிடி மாறி அடல் மாறி, அனல் மாறி, தீ மாறி தீ சட்டி மாறி, தீ மாறி தீ சட்டி மாறி, கருமாறி ஒரு மாறி, கருமாறி ஒரு மாறி, பொன்னை நல்லூர் மாறி, பொன்னை நல்லூர் பொன்னை நல்லூர், அக்காலங்க யார 8 பேர்களோ, அக்கா தங்க 8 பேர்களும் அவ ஆற்று நல்ல மடலடித்து அழகு சிவலிங்க வைத்து, ஆற்று நல்ல மடலடித்து அழகு சிவலிங்க வைத்து, நல்ல மணலடித்து சிவலிங்க ஒன்று வைத்து, நல்ல மணலடித்து சிவலிங்க ஒன்று வைத்து, சிவ சிவனை என்று சிவபூஜை நடத்தி வாரார், சிவன் பூஜை நடத்தி வாரார், அரகர அரடே என்று அரகர அரடே என்று அரண் பூஜை நடத்தி வாரார். அந்த கம்பா நதி கரையிலே வந்து கரையிலே வந்து காளிமார்கள் 8 பேர்களும்
காளிமார்கள் 8 பேர்களும் ஆற்றை மடலடித்தார், அழகு சிவலிங்க வைத்தாள். அழகு சிவலிங்க வைத்து சேற்றை மடலடித்தார், சிவலிங்கம் பிடித்து வைத்தாள். சிவலிங்கத்தை பிடித்து வைத்தார். சிவசிவா சிவரை என்றும் அரகரா அரணை என்றும் அரகரா அரணை என்றும் ஆண்டவர் நினைத்து பூசை பண்ணுகிறாள் அம்மையாகப்பட்டவள், தாயாகப்பட்டவள். என் தாயான உலகம் தாயா கையிலாகோ பகவானோ கரையாரிலே ஆடிமார்கள் 8 பேர் பூசையாரி செய்யும் போது அவளுடைய பகவானோ கம்பாரடி கரையிலே காளிமார்கள் 8 பேர்களும் அந்த காளிமார்கள் 8 பேர்களும் ஆண்டவனை நினைத்து பூசை பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆண்டவனை நினைத்து கம்பா நதி கரையிலே பூஜை நடத்துகிறார். அடி கம்பாரடி கரையிலே பூசை பண்ணக்கூடிய போது ஆமா பகவானுக்கு அங்க இருக்க முடியல. இருக்க முடியல, பொறுக்க முடியல. பொறுக்க முடியல, எப்படினாலும் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கால. ஜிவன வேண்டியில பூஜை பண்ணதா அக்கா தங்க 8 பேரும். நாமல் படைத்தவள் ஆங்கார சொருவத்தில் பிறந்திருக்கிறார். ஆங்கார சொருவத்துக்கே வந்திருக்கிறார். ஆமா, நம்மளை தேடி வருவான்னு பார்த்தோமே. நாமளை தேடி வருவான்னு பார்த்தோமே. நம்மளை தேடி வராதபடி கம்பாநதி கரையில பூசை பண்றா. கம்பா நதி கரையிலே பூஜை நடத்துகிறார். இனி நாமல் போய் அழைக்க கூடாது. நாமல் போய் அவட்ட கேட்கப்படாது, தேடி போகப்படாது. நம்ம தொண்டனை விட்டு தான் அழைக்க சொல்லணும். நந்தி பகவான், நந்தி பகவானே, கம்பாநதி கரையிலே அக்கா தங்க 8 பேர்கள் பூசை பண்ணி கொண்டிருக்கிறார். பூஜை நடத்தி இருக்கிறார். நான் அழைத்ததாகவே கைலேங்கிரி மாமலைக்கு அழைத்து வாரும். அந்த வெள்ளியங்கிரி மாமலைக்கு அழைத்து வாரும் என்ற ஆண்டவரான பகவான் சொல்லுகின்ற போது சொல்லுகிற போது நந்தி பகவான் எங்கே வருகின்றார்? நந்தி பகவான் எப்படி எங்கே வருகிறார்? கம்பநதி கரையரில கரையாரிலே அந்த காடிமார்கள் 8 பேரோ கரையரிலே அழைக்கிறார். ஈசன் உங்களை அழைக்கிறார். அப்ப சொல்ற இந்த 5வது பிறந்த மாறி கேக்கா. 5வது பிறந்த மாறி என்ன கேக்குறா? ஏக்கா, பிறவி செய்தவர் கடவுள் தானே, நாமளை பிறவி செஞ்சது அந்த இறைவன் தானே, ஏன் அவர் நம்மளை தேடி வரல? அவர் யாக்கா நம்மளை தேடி வரல? இந்த தொண்டனை விட்டு அழைத்து வர சொல்லி இருக்கிறார். தொண்டரை விட்டு தான் அழைக்க சொல்லி இருக்கிறார். சரி, நாமல் கடவுளாய் அவரா நாமளான 2ல 1 பாத்துருவோம். கைலாசத்துக்கு போவோம், ஆண்டவனை பார்ப்போம். சரி, அவரா நாமளா என்று 2ல 1 பார்ப்போம். பிறவி செய்த பகவான் நம்மளை தேடி வரவில்லை அல்லவா? ஆமா. என்ற அக்கா தங்கையான 8 பேர்களோ, அக்கா தங்க 8 பேர்களும் ஆயத்தியானவள் அன்னை பரமேஸ்வரியாகப்பட்டவள், பரமேஸ்வரியாகப்பட்டவளும் அம்மையாவள் மல்லையாரிலே கடவுளோட வாசலிலே காருவல
ஆண்டவரை கையிலேங்கிரி மாமரையிலே வந்து அந்த கையிலேங்கிரி மாமலையிலே வந்து தாயாக விட்டவளை அன்னையான உலகம்மாள் தாயான உலகம்மா அடே ஆண்டவனை பணிந்திருக்கின்றாள். ஆண்டவனே பணிந்திருக்கிறார். அவருக்கு அதிகமான சந்தோஷம். நாமல் படைத்த ஒரு படைப்பிலே எல்லளவு குறை இல்லாம பிறந்திருக்காளே. ஆங்கார சொருபத்தில் இருக்காளே. ஆங்கார சொருவம் அந்த சாந்தமா இருக்குது அந்த தங்கமாரி மட்டும்தான். ஏன் அவ மட்டும் சாந்தமா இருக்கா? அவ என்னைக்குமே தங்க நிறத்துல இருப்பா. சரி. அவ சாந்த குணத்துல இருப்பா. சரி. மித்தவங்களாம் விடுபடுத்தவா. ஆண்டவனையா ஆரிகரிக்கின்றனான பகவானே. ஆமா, எங்களை படைத்திருக்கிறல்லவா தாயை பார்க்கிற போது ஒரு சர்ப்பம். எங்க தாயை பாருங்க, சர்ப்பமா நிக்கா. எங்க 8 பேரையும் பாருங்க. 8 பேரையும் பாருங்க. சக்தி போல்